மாலை பொழுதில் உம்மை வழிபட உம்முடைய திரு சமூகத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். ஆராதனையில் பங்கு பெறுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும். நீர் கொடுத்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு உம்மை ஆராதித்து உம்முடைய மேலான ஆஸ்வாதங்களை எங்களது வாழ்க்கையில் சுவைக்க இந்த ஆராதனையினுடைய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் நின்ற விடமாக பாமாலைகளில் 308வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 308.
நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக காலை மாலை ஆராதனை முறைமைகள் புத்தகத்தில் 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். பக்கம் 1, 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் நின்ற வண்ணமாக நாம் நம்முடைய திரியேக கடவுளை போற்றுவோம். பக்கம் 4. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமி உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைகின்ற எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நின்ற வண்ணமாக ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளிம்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்குரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். 6ஆம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ள பாவரிக்கை ஜெபத்தினை அனைவரும் இணைந்து சொல்வோம். பக்கம் 6. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழியை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவில்லை செய்யாமல் செய்யத்தக்கவில்லை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் அருளி செய்த வாக்கு தத்துவங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளை தருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்துள்வாராக. ஆமென்.
சபையார் அனைவரும் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளுக்குரிய சுவிசேஷ வேத பாடும் லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 5 முதல் 7 முடிய. லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 5 முதல் 7 முடிய. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள் என்பதே. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றனர். அன்பின் தந்தையே, எல்லா எங்களை நிறைவின் பாதையில் வழி நடத்துகின்ற வல்லலே வல்லவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். இப்போதும் தந்தையே, ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடி வர முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் அந்த நாளுக்குரிய தியானத்தை இந்த நாளில் மேற்கொள்ள நீர் தருணத்தை தந்திருக்கின்றீர், காலத்தை ஆசீர்வதித்து தந்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் உம்முடைய திருமறையை நாங்கள் உற்று நோக்கும் போது நீர் எங்கள் மத்தியில் பெரியவராக இருந்து எங்கள் அனைவருக்கும் உம்முடைய வார்த்தைகளை தந்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். கடவுளின் பெரிதான அருளினால் இந்த நாளில் இறை சமூகத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். மிகவும் அதிகமாக நான் உங்களை பாராட்ட விரும்புகின்றேன். ஆராதனை மேல் வாஞ்சை கொண்டவர்களாக, இறைவனை திருக்குடும்பமாக ஆராதிக்க வேண்டும் என்ற சிந்தை கொண்டவர்களாக, வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து சிலுவையின் நிழலில் நீங்கள் உங்களை இணைத்துக் கொண்டிருப்பதற்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை ஏறெடுக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளுக்கென்று நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனை தலைப்பு முதியோரின் ஞானம், The wisdom of the elderly. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்குப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதற்குரிய தலைப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த தலைப்புகளின் அடிப்படையில் திருமறை பகுதிகளை சார்ந்து நம்முடைய சிந்தனையை நாம் ஒருமுகப்படுத்தி வருகின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகளை நாம் நம்முடைய அன்றாட தினசரி வாசிப்பில் பார்க்க முடிகின்றது. இந்த நாளுக்குரிய, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நற்செய்தி பகுதியும் நாம் வாசிக்க கேட்டோம். தலைப்பு சார்ந்து நாம் யோசித்து பார்க்கும்போது திருமறையில் பெற்றோருக்கு பெரியோருக்கு அதிகமான பொறுப்பு இருப்பதை, எடுத்துரைக்கப்பட்டிருப்பதை கிறிஸ்தவர்களாக நாம் அறிந்திருக்கலாம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் பெற்றோரையும் பெரியோரையும் யார் முக்கியப்படுத்துகின்றார்களோ அவர்கள் பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதையும் நாம் அறிந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்ன சொல்லுகின்றது? The wisdom of the elderly. முதியோரின், பெரியோரின், பெற்றோரின் ஞானம். இன்றைய சூழலை நாம் சற்று திறனாய்வு செய்து பார்க்க வேண்டும். We should have our own criticism about our own context of living. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சூழலில் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் முதியோருக்கும் எத்தகைய இடம் இந்த சமுதாய கட்டில் காணப்படுகின்றது? இந்த சமுதாய அமைப்பு பெற்றோருக்கும் பெரியோருக்கும் முதியோருக்கும் எத்தகைய இடம் வாலிப பிள்ளைகளால், சமுதாயத்தில் முதியோர் அல்லாதவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று யோசித்து பார்க்கும்போது அங்கு பல வினாக்கள் நமக்குள்ளாக எழுகின்றது. இங்கு பெரியவர்களை பார்த்து பெருசு என்று சொல்லுகின்ற ஒரு சூழலும் மலிந்து விட்டது. பெற்றோருக்கும் பெரியோருக்கும் முதியோருக்கும் முனைப்பாக முன்னேற்றத்துக்குரிய இடத்தை கொடுப்பது தவிர்க்கப்பட்டு வருகின்றது, மறுக்கப்பட்டு வருகின்றது, மறைக்கப்பட்டும் வருகின்றது. இந்த சூழலில் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, திருச்சபையின் அடியாராக நாம் சிந்திக்கும்படியாக இந்த தலைப்பு என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
ஒருவேளை இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகளை யோசித்து பார்க்கும்போது தொடக்க நூலில் ஆதியாகம புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் வருகின்றது. அங்கு என்ன சொல்லப்படுகின்றது? ஆபிரகாம் என்ற தந்தை தன்னுடைய அன்பிற்குரிய ஒரு பெரியவரை அழைத்து, தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து, தன்னுடைய மகனுக்கு நல்லதொரு மனையாளை, தன்னுடைய மகனுக்கென்று நல்லதொரு மனைவியை, ஏற்ற துணையை தெரிவு செய்யும்படியாக கட்டளையிடுகின்றார். இதை தொடக்க நூலில் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அவ்வாறு தீமோத்தேயு பகுதிக்கு, நிருபவாக்கிய பகுதிக்கு கடந்து வருவோம் என்றால் அங்கும் அறிவுரை கொடுக்கப்படுகின்றது, அறவுரை கொடுக்கப்படுகின்றது, அருளுரை கொடுக்கப்படுகின்றது. லூக்கா நற்செய்தி நூலுக்கு நாம் கடந்து வரும்போது இந்த நாளின் திருமறை பகுதி என்ன சொல்கின்றது? எலிசபெத்தை பற்றியும் சகரியாவை பற்றியும் சொல்லுகின்றது. அதில் அங்கு குறிப்பிடப்படுகின்ற உண்மை எப்படி இருக்கின்றது? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார். இன்றைக்கு தி விஸ்டம் ஆஃப் தி எல்டர்லி என்ற தலைப்பு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த பெற்றோர் போல் நம்முடைய பெற்றோர், நம்முடைய பெரியோர், நம்முடைய முதியோர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றனர். இங்க சகரியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், எலிசபெத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திருமறை என்ன சொல்கின்றது? இருவரும் ஒருவராக கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் சகல கட்டளைகளையும், அது மாத்திரமல்ல நியமங்களையும் சட்டங்களையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில், ஏன் நம்முடைய குடும்பத்தில், ஏன் நம்முடைய திரு குடும்பத்தில், ஏன் நம்முடைய சமுதாயத்தில் பெற்றோருக்கு, பெரியோருக்கு, முதியோருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் கடவுள் பார்வையில் முக்கியமானவர்கள். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை இரண்டாக பிரிக்கலாம். குவாலிட்டி ஆஃப் த லைஃப், குவான்டிட்டி ஆஃப் த லைஃப். குவாலிட்டி ஆஃப் த லைஃப் என்பதும் இருக்கின்றது, குவான்டிட்டி ஆஃப் த லைஃப் என்பதும் இருக்கின்றது. வாழ்நாட்களை எப்படியும் கடந்து விடலாம். உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், லூக்கா நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு ஏழை விதவை காணிக்கை கொடுத்ததை குறித்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். அங்கு குவாலிட்டியும் இருக்கின்றது, குவான்டிட்டியும் இருக்கின்றது. இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? குவான்டிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகின்றோம், அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகின்றோம். ஆனால் அந்தஸ்துக்கு, அர்ப்பணிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. We are not giving importance to our own qualitative giving than to quantitative giving. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற உண்மை என்ன? We are giving much importance to our own quantity. இன்னைக்கு யோசித்து பாருங்க, சாப்பாடு சாப்பிடுறவங்களை பற்றி நம்ம எல்லாருமே ஒரு கமெண்ட் அடிப்போம், எல்லாருமே ஒரு சொற்தொடரை சொல்லுவோம், எப்படி சாப்பிடுறாங்க பாருங்க. ஆனா நம்ம எப்படி சாப்பிடுறோம்? கொஞ்சமா சாப்பிட்டாலும் நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். இங்க அதுதான் சொல்லப்படுகிறது. பெற்றோர் இடத்தில், பெரியோர் இடத்தில் அந்த குவாலிட்டி உண்டு, அந்த தன்மை உண்டு. ஆகவே சிறியவர்களாகிய நாம், வயதில் சிறியவர்களாகிய நாம் பெற்றோருக்கும், பெரியோருக்கும், முதியோருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களது ஞானம் என்பது சிறப்பானது. ஆகவே அவர்களது தலைமையின் கீழ் நாம் செயல்படும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஏன் திருமறையில் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்று யோசித்து பார்க்கும்போது, முதலாவதாக அவர்களது பயிற்சி, அவர்களது பக்தி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுவின் பெற்றோரை குறித்து நாம் யோசித்து பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இயேசுவானவர் உலகத்தின் மீட்பராக பிறந்திருந்தாலும், உலகத்திற்கே உரிய இரட்சகராக பிறந்திருந்தாலும் அவரை தங்களது கைகளில் பிடித்துக் கொண்டு தேவாலயத்திற்கு அழைத்து செல்கின்றார். யோவான் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு இயேசு கிறிஸ்து தனிமையாக செல்கின்றார். அதே மத்தேயு நற்செய்தி நூலில் நான் வாசித்து பார்க்கும் போது தன்னுடைய பெற்றோரோடு குழந்தை இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு பயணித்தார். இன்றைக்கு இது எவ்வளவு பெரிய சாட்சி! இன்றைக்கு நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் ஹவுஸ் விசிட்டேஷன்ல பாஸ்டர்ஸ்க்கு கிடைக்கப்பெறுகின்ற செய்தி என்ன? எங்களது பிள்ளைகளால் நாங்கள் வருத்தப்படுகிறோம், எங்களது பிள்ளைகளின் நடவடிக்கைகள் எங்களுக்கு மன சஞ்சலமாக இருக்கின்றது, மன வருத்தமாக இருக்கின்றது, அது வேதனை தரக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு ஈடுபாடு, அந்த ஒரு செயல்பாடு வழிபாட்டிலும் இருப்பதில்லை. வழிபாட்டிலே இல்லை என்றால் வாழ்க்கையில் எப்படியாக ஆசீர்வாதம் காணப்படும்? இன்றைக்கு வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானது. இந்த வழிபாட்டில் நாம் மாத்திரம் பங்கு பெறாமல் நம்முடைய பிள்ளைகளோடு பங்கு பெறுவோம் என்றால் அது நமக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய பிள்ளைகளுக்கும் மகா பெரிய ஆசீர்வாதம். இங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது நாம் அதை பார்க்கின்றோம். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோருக்கு, பெரியோருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்கள் சிறுவர்களுக்கு, தங்களை விட வயதில் சிறியவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து தங்களது ஞானத்தின் அடிப்படையில் வழி நடத்த வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சகரியாவும் எலிசபெத்தும் இங்கு கடவுளுடைய பார்வையில் கற்பனையை பின்பற்றினார்கள், நியமங்களை பின்பற்றினார்கள். அவர்கள்
ஞானத்தோடு காணப்பட்டார்கள். அவர்களிடத்தில் இருந்தது என்ன? தேவ பக்தி, கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, யாரையும் நம்ம எதுவும் சொல்லிடுறோம், நமக்கு அந்த ஒரு சீரியஸ்னஸ் இருக்கிறது கிடையாது. ஏன்? we are lacking in our own fear of God. Because of that we are making so many comments about each and every one of the society. இன்றைக்கு கடவுள் அழைக்கின்றார், without fear of God you cannot get wisdom, you cannot get knowledge. That is what the direction of King Solomon. இன்றைக்கு சற்று யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சாலமோனுடைய ஞான மொழிகளை படிக்கின்றோம், அந்த சிறந்த வாக்கியங்களை படிக்கின்றோம். அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி தரது என்ன? பக்தியை சொல்லி தரது கிடையாது. எடுத்தோடு பெரிய சக்திமான் ஆயிடணும், எடுத்தோடு பெரிய ஆள் ஆயிடணும், சமுதாயத்துல சிறந்து விளங்கணும். ஆனால் அடிப்படையில் அஸ்திபாரத்தில் ஆணி வேராக அடிக்கல்லாக காணப்படுவது பக்தி. இந்த பக்தி இல்லை என்றால், பயிற்சி இல்லை என்றால் வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியாது. அதை நீங்கள் நம்முடைய பெற்றோரிடத்தில் பார்க்கலாம். ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்தேன், நம்முடைய சபையை சென்றேன். அப்போது அவர்கள் வீடு பார்ப்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு குறுக்கிட்ட அந்த வீட்டின் பெரியவர், வயதான பெரியவர் சொன்னாரு, அப்பா நீ எங்க வேணா வீடு பாரு, நான் வந்து உன்னோட வாழ்றேன், ஆனா பக்கத்துல கோயில் இருக்கும். என்ன சொன்னாரு? பக்கத்துல கோயில் இருக்கும். இஸ் கிரைஸ்ட் சென்டர்ட். அந்த பக்தியை மையப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. எங்கு பக்தி இருக்கின்றதோ அங்கு பண்பான வாழ்க்கை உண்டு, அங்கு பசுமை என்பது காணப்படும். அதனால்தான் சொல்றார், கர்த்தர் மேய்ப்பர் எனக்கு ஒன்றும் குறைவில்லை, நான் அவரை மேய்ப்பராக கொண்டிருக்கின்றேன், அவர் என்னுடைய வாழ்க்கையில் தலைவராக இருக்கின்றார், அவர் என்னை வழி நடத்துகின்றார். ஆகவே பக்தி என்பது தேவையான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு நாம் செய்கின்ற தவறு என்ன? ஆன்லைன்லயும் தவறு செய்யறோம், வீட்லயும் தவறு செய்யறோம். படி படி படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம். படிக்க வேண்டும், யாரும் படிப்பை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பாதையை, பயணத்தை பண்பாக காட்டுங்க. அந்த பண்பு என்பது அந்த பண்பாளர் மூலமாகத்தான் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பண்பாளர் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு திருமறையில் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற தலைப்பு சொல்கின்ற உண்மை என்ன? பெற்றோரிடத்தில், பெரியோரிடத்தில், முதியோரிடத்தில் அவர்களது ஞானத்தில் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகின்ற முதலாவது உண்மை பக்தி. That is Christ centered, God centered. எங்கு சென்றாலும் பிள்ளைகளை வெளியே போகும்போது சொல்லுவாங்க, அப்பா ஒரு ஜெபம் பண்ணிட்டு பாப்பா. வண்டி எடுக்கும் போது என்ன சொல்றாங்க? மகனே நீ தூர இடத்திற்கு பயணிக்க போகின்ற ஒரு நிமிஷம். இன்றைக்கு பிள்ளைகளை அத்தகைய பக்தியில் நாம் வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் ஞானத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள், அறிவிலும் சிறந்தவர்களாக. ஆகவே முதலாவதாக பெற்றோரிடத்தில், முதியோரிடத்தில், பெரியோரிடத்தில் நாம் பார்க்கின்ற பண்பு நலன் என்ன? பக்தி. இங்கே எலிசபெத் சகரியாவின் வாழ்க்கையில் அதை பார்க்கின்றோம், ஆபிரகாமின் வாழ்க்கையில் பார்க்கின்றோம். ஆகவே அவரை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கின்றார். அவர் தன்னுடைய மகனுக்கு மனைவியை தெரிவு செய்யும்போது எப்படி தெரிவு செய்யணுன்றாரு? நான் விசுவாசியா இருக்கிறேன், என் குடும்பத்துக்குள்ள வர வேண்டிய பெண்ணும் எப்படிதான் இருக்கணும்? விசுவாசியாக. அந்த பண்பு நலன் நம்மை காணப்படும். ஆகவே அடிப்படை என்பது அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன என்று பார்க்கும்போது முதலாவதாக பக்தி, பயிற்சி. இரண்டாவதாக இந்த பக்தி கொண்டவர்களுடைய வாழ்க்கையை நீங்க நெருங்கி பழகி பாருங்களேன். யார் யார் கடவுளை மையப்படுத்தி தங்களது வாழ்க்கை பயணத்தை பயணிக்கின்றார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் சென்று ஆலோசனை கேட்டாலும், ஏதேனும் ஒரு வழிநடத்துதலை கேட்டாலும், அவர்களிடத்தில் நீங்கள் இரண்டாவதாக பார்க்கின்ற உண்மை என்ன? யுக்தி. பக்தியை தொடர்ந்து வருவது யுக்தி, ஒரு எபிலிட்டி. Piety leads to ability. When you are giving importance to God, you will have something different as your own ability. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நான் அவர்கிட்ட போனேன், அவர் சொன்னாரு, நான் செஞ்சேன், அந்த யுக்தி நல்லதா இருந்தது. எங்கு பக்தி இருக்கின்றதோ அங்கு கடவுள் நல்ல யுக்திகளை தருகின்றார், நல்ல சிந்தனைகளை தருகின்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏசுவாமி சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. வலது பக்கமும் ஒரு கல்வன், இடது பக்கமும் ஒரு கல்வன். இது எதை காட்டுகின்றது? உலகத்தில் இவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், நடுவில் மீட்பர் தொங்கிக் கொண்டு இருக்கின்றார், ரட்சகர் தொங்கிக் கொண்டு இருக்கின்றார். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. வலது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது, இடது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். ஒருத்தன் நிராகரிக்கிறான், ஒருத்தன் ஏற்றுக்கொள்கிறான். அங்கு ஞானத்தை பயன்படுத்துகின்றான், அந்த நேரத்திலாவது சிந்திக்கின்றான். சிந்தித்தவன் சிகரத்தை தொட்டு விதைக்கின்றான், சீரான வாழ்க்கையை பெற்றுக் கொள்கின்றான், சிறந்த வாழ்க்கையை பெற்றுக் கொள்கின்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற நேரங்களில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற யுக்திகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது நாம் பெற்றோரோடு இருக்கின்றோம்,
பெரியோரோடு இருக்கின்றோம், முதியோரோடு இருக்கின்றோம் என்றால் அவர்களது யுக்தி என்பது வித்தியாசமாக இருக்கும். நீங்க நம்ம செஞ்சா வித்தியாசமா இருக்கும், அவங்க செஞ்சா நல்லதா இருக்கும். நம்ம செஞ்ச ஆபத்து நமக்கு வரும், நமக்கு கஷ்டங்கள் வரும், கண்ணீர்கள் வரும், கவலைகள் வரும். ஆனால் அவர்களது சொல் பேச்சு செயல்படும் போது, அவர்கள் கடவுளிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று நமக்கு சொல்லித் தரும் போது, அந்த யுக்தி என்பது நம்மை உயர்ந்த வாழ்க்கைக்கு வழி நடத்தக்கூடியதாக காணப்படும். கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு வேலைக்காரனை அழைத்து தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துறாரு. என்ன யுக்தியை கொடுக்கிறாரு? என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு வர வேண்டியவ இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, there is a stipulation of his own life. வாழ்க்கையில் தன்னைத்தானே அவர் வரையறுத்து கொண்டார். அந்த வரையறையை தாண்ட மாட்டேன் என்று சொல்கின்றார். அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளையை ஏற்றுக்கொள்கின்றார். நான் கடவுளை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன், எல்லாவற்றையும் உதறி தள்ளி விட்டு வந்தேன், இப்போது என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். என்னுடைய மகனுக்கு ஒரு தெரிவு என்பது எப்படியாகத்தான் இருக்க வேண்டும்? விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சுவாசம் விசுவாசமாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் போதுதான் வாழ்க்கை என்பது சிறப்பானதாக. அதை செய்கின்றவர்கள் தான் நம்முடைய பெற்றோர், நம்முடைய குடும்பத்தின் பெரியோர், நம்முடைய வாழ்க்கையின் முதியோர். இன்றைக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அத்தகைய காரியத்தை நாம் பார்க்கலாம். இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும். எஸ்தர் ராஜாத்தி ராஜபோகமான வாழ்க்கையில் இருக்கின்றார்கள், அரண்மனையில் இருக்கின்றார்கள். அந்தஸ்து என்பது வித்தியாசமாக இருக்கின்றது. அற்புதமான வாழ்க்கை, அற்புதமான காரியங்களை எண்ண வேண்டிய சூழல் இல்லை. ஆனால் அங்கு ஒரு பெரியவர் செயல்படுகின்றார். எந்த பெரியவர் செயல்படுகின்றார்? மொர்தெகாய் செயல்படுகிறார். தன்னுடைய சித்தப்பா செயல்படுகின்றார். வாழ்க்கையில் பெரியவர் என்ன சொல்கின்றார்? இந்த நேரத்தில் நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு என்பது இன்னொரு இடத்திலிருந்து வந்துவிடும். இந்த நேரத்தை நீ பயன்படுத்திக் கொள். This is the right time you should utilize in an appropriate way. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நேரத்தை நிராகரித்து விடுகிறோம். அந்த மொர்தெகாயின் சொற்படி அந்த மகள் செயல்பட்டதினால் இன்றைக்கு யூத ஜனத்தை வழிநடத்தின, காப்பாற்றின பெண்மணியாக, காப்பாளராக அந்த பெண்மணி காணப்படுகின்றார். இன்றைக்கு யூத இனம் சமுதாயத்தில் இருக்கின்றது என்றால் அது அவர்கள் கொண்டிருந்த பக்தி, மொர்தெகாய் கொண்டிருந்த யுக்தி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோரை, பெரியோரை நாம் அதிகமாக பின்பற்ற வேண்டும். அவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன் இந்த பெரியோர், முதியோர் இவர்களை முக்கியப்படுத்தி இந்த ஞாயிறுகள் ஆசிரிக்கப்படுகின்றது? நம்முடைய உலக நடப்பியலிலும் அது முக்கியப்படுத்தப்படுகின்றது என்றால் இன்றைக்கு பல நேரங்களில் மறுக்கப்பட்டு வருகின்றது, மறைக்கப்பட்டு வருகின்றது. பெற்றோருக்கு, பெரியோருக்கு, முதியோருக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் சமுதாயத்தில் இல்லை. எல்லாமே எங்களுக்கு தெரியும், உண்மைதான். அதிகமாக படித்திருக்கலாம், அதிகமாக அறிவு படைத்தவர்களாக இருக்கலாம், தமிழ் தான் அவங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு ஆங்கிலம் சரளமா வரலாம். ஆனா பெற்றோர், பெரியோர், முதியோருடைய ஞானம் அதைவிட பெரியது. ஏனென்றால் அவர்கள் கடவுளிடத்தில் அதிகமாக நெருக்கத்தில் இருந்தவர்கள், பக்திக்கே உரியவர்கள். அதனால் அவர்களது யுக்தி என்பது சிறப்பானதாக. இந்த பக்தியும் யுக்தியும் பயிற்சியும் எபிலிட்டியும் இருக்கும்போது மூன்றாவதாக இன்னொரு உண்மையை பார்க்கலாம், அங்கு சக்தி வந்துவிடும். நமக்கு தேவையான சக்தி கிடைக்கப்பெறும். எதையும் தாங்குகின்ற ஒரு தனித்தன்மை கொண்டவர்கள் தான் பெரியவர்கள். சாமுவேலை நீங்கள் யோசித்து பாருங்க. சிறுவன் சாமுவேல், லிட்டில் பாய் சாமுவேல். அந்த சாமுவேல தாயார் கொண்டு வந்து யார்கிட்ட விட்டுட்டு போறாங்க? பெரியவர்கிட்ட விட்டுட்டு போறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா திருமுறையில அழகா இருக்கும், வயதில் முதியவர், பெரியவர். அந்த ஜென்டில்மேன்ஷிப்ப அந்த பெரியவரிடத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. அந்த ஜெனராசிட்டியை நாம் பார்க்க முடிகின்றது. அவர்கள் சக்தி கொண்டவர்கள். நடைபெறுகின்ற அந்த நடப்பியலை சாமுவேல் வாழ்க்கை சார்ந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அங்க என்ன நடைபெறுகின்றது? அவரது அந்த முதியோரின் பிள்ளைகளை குறித்து சாமுவேல் தரிசனம் கண்டு வார்த்தைகளை எடுத்துரைக்கின்றார். அதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். மகனே, நீ தவறு சொல்ல மாட்டாய், நீ பொய் சொல்ல மாட்டாய். இன்றைக்கு அத்தகைய ஜெனராசிட்டி கொண்டவர்கள், அத்தகைய ஒரு தனித்தன்மை கொண்டவர்கள் பெற்றோர், பெரியோர், முதியோர். அங்கு அவர்களிடத்தில் இறைவனுடைய சக்தி இருக்கின்றது. இன்றைக்கு யார் யார் அவர்களோடு தொடர்பில் இருக்கின்றார்களோ அவர்கள் அதிகமாக முன்னேறியவர். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நம்முடைய முன்னாள் பிரதம மந்திரி செல்வி இந்திரா காந்தி அம்மையாரை குறித்து பேசும்போது சொல்வார்கள், பெரியோரோடு அதிகமான தொடர்பு கொண்டவர்கள், தன்னுடைய தந்தையோடு அதிகமாக தொடர்பு கொண்டவர்கள். பெரியோர் இருக்கின்ற இடத்தில் அவர் அழைத்து செல்லும் போது அமைதியாக இருந்து நுணுக்கமாக, நுட்பமாக அவர்களது பக்தியை பார்த்திருக்கின்றார்கள், அவர்களது யுக்தியை பார்த்திருக்கின்றார்கள். ஆகவே சக்தி மிகுந்தவர்களாக அவர்கள் தம்மை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மைட்டி என்பது, இந்த சிறப்பு தன்மை என்பது காணப்பட வேண்டும் என்றால்
we need to respect, honor our own elderly people. Then only we can have such a unique blessing in our own life. இன்றைக்கு பல நேரங்களில் we people are neglecting it. இன்றைக்கு இருக்கின்ற வாலிப சமுதாயம் என்பது இதை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வாலிப சமுதாயம் என்பது அதை நிராகரித்துக் கொண்டிருக்கின்றது. தங்களுக்கு வலிமை இருக்கின்றது, வல்லமை இருக்கின்றது, வளமை இருக்கின்றது. ஆனால் வலுவாத வாழ்க்கை வாழ பெற்றோர், பெரியோர், முதியோரின் ஞானம் உங்களுக்கு தேவை. The elderly wisdom. இந்த அருளுரையை நான் தயாரித்துக் கொண்டிருக்கும் போது நிறைய ஈகிள்ஸ் பற்றி, அதனுடைய தனித்தன்மைகளை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றேன். அவ்வாறு படித்ததில் கழுதையை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளில் ஒரு ஈகிளுடைய வாழ்க்கையின் நிகழ்வை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு விவசாயி தன்னுடைய வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு மரத்தை பார்க்கின்றார். அந்த மரத்தில் அழகான ஒரு கூடு இருக்கிறது. அந்த கூட்டை காலில் இருந்து ஒரு 3 மணி நேரமாக பார்த்து கொண்டே இருந்தார். எந்த பறவையும் அந்த கூண்டுக்குள்ளாக வரவில்லை. ஆனால் அந்த கூண்டில் ஏதோ ஒன்று இருப்பது, அந்த நெஸ்ட்ல ஏதோ ஒன்று இருப்பது இவருக்கு தெரிந்தது. உடனடியாக கஷ்டப்பட்டு அந்த மரம் ஏறி அந்த கூண்டினை போய் பார்த்தார். ரொம்ப அழகாக அது கட்டப்பட்டு இருந்தது. அதற்குள் முட்டை இருந்தது. ஒரு முட்டை இருந்தது. அந்த முட்டையை தொட்டு பார்த்தார், சூடாக இருந்தது. அப்படி என்றால் உடனடியாக அந்த முதியவர், அந்த விவசாயி புரிந்து கொண்டார், இது உயிருள்ள முட்டையாக இருக்கின்றது, இதற்குள் கரு இருக்கின்றது, ஆகவே இதை நாம் பத்திரப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அந்த முட்டையை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து வந்தார். எடுத்து வந்தவுடன் அவர் என்ன செய்வது, ஏது செய்வது, இது எந்த பறவையின் முட்டை என்று எனக்கு தெரியாது, எந்த பறவை இங்கு கூடு கட்டி இந்த முட்டையை இட்டுவிட்டு சென்றது என்று எனக்கு தெரியாது, ஆனால் இதிலிருந்து ஒரு உயிர் வர வேண்டும், அதற்கு நான் உதவுவேன் என்று அந்த முதியவர், அந்த விவசாயி தன்னுடைய வீட்டில் இருந்த கோழியானது அடை காத்துக் கொண்டிருந்தது. அன்றைய தினத்தில் தான் அடை காக்கும்படியாக அதை அமர்த்தினார். அதில் ஒன்றாக இந்த முட்டையையும் சேர்த்து வைத்து விட்டார். அடை காத்தது. நாள் கடந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்து கொண்டே இருந்தார். குறித்த நாளில் கோழி குஞ்சுகள் பொரித்து வந்தது. அதுடன் இந்த பறவையும் வந்தது. அழகாக கோழி குஞ்சுகளுக்கு என்ன ஆகாரம் கொடுப்பாரோ அவ்வாறே கொடுக்கப்பட்டது. அந்த பறவையும் சின்ன பறவையாக இருந்ததுனால், குஞ்சு பறவையாக இருந்ததுனால் அதையும் சாப்பிட்டது. இதுகளோடு நன்றாக உறவில் இருந்தது. கோழி குஞ்சுகள் இருக்கின்றது, இந்த பறவை இருக்கின்றது. நன்றாக வளர்ந்தது. மாதங்கள் ஆனது. அது பறக்கவில்லை. அந்த பறவை என்ன பறவை? ஈகிள், ஒரு கழுகு. இது கோழி குஞ்சுகளோடு இருப்பதனால் கோழி குஞ்சுகள் எப்போதும் தரையை பார்த்து கொத்தி கொத்தி தான் சாப்பிடும். ஆனா ஈகிளை பாத்தீங்கன்னா தலையை தூக்கி பார்க்கும், கீழே பார்க்கும். அந்த பழக்கம் அதுக்கு வரல. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த முதியோரின் ஞானம் என்ன என்பதற்கு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதியோர் பார்க்கின்றார், இந்த விவசாயி பார்க்கின்றார், இது எப்படி சாப்பிடுகின்றது, கோழி குஞ்சுகள் எப்படி சாப்பிடுகின்றது, அது எப்படி சாப்பிடுதோ அதே மாதிரிதான் இது சாப்பிடும். தரையை பார்த்து போடப்பட்ட திணை, கேழ்வரகு, கம்பு, கோதுமை இதை சாப்பிட்டு இதுவும் சாப்பிட்டு காலங்கள் ஓடினது. திடீரென்று இந்த கழுகு யோசித்ததாம், நம்முடைய உருவம் அந்த மற்ற உருவங்களிலிருந்து வேறுபட்டு இருக்கின்றது. என்ன இது, நான் எங்கேயோ இருக்கின்றேன் என்று யோசித்ததாம். அவர் சொல்லுகின்றார், அந்த விவசாயி சொல்லுகின்றார், நடந்த நிகழ்வை அவர் அந்த கழுகின் இடத்திலிருந்து சொல்லுகின்றார். யோசித்ததாம். யோசித்தவுடன் என்ன செய்வது அப்படின்னு வானத்தை அண்ணாந்து பார்த்துச்சான். அண்ணாந்து பார்த்தா மேல கழுகு பறக்கிறத பார்த்தது. என்னை போன்ற ஒன்று பறந்து கொண்டிருக்கிறது, இங்கு இருக்கின்ற எல்லாம் தரையில் மேய்ந்து கொண்டிருக்கிறது, தீனியை தேடிக்கொண்டிருக்கிறது. நான் இருக்க வேண்டிய இடம் மேல அல்லவா, நான் பறக்க வேண்டிய பறவை அல்லவா, நான் இங்கே இருக்கின்றேன். அப்படி என்றால் என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய உருவம் என்ன, நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை அது யோசிக்க ஆரம்பித்தது. யோசித்தவுடன் சற்று சிறகடித்து பறக்க ஆரம்பித்ததாம். பறந்ததாம். பறந்த பிறகு யோசித்ததாம், நாம் அங்கு சாப்பாடு கஷ்டம் இல்லாம இருந்தோம், அந்த தனித்தன்மையை இழந்து விட்டோம், ஆனால் இன்றைக்கு பறக்கின்றோம், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யோசித்தோம். சற்று பறந்து விட்டு மறுபடியும் வந்து அமர்ந்ததாம். அமர்ந்து மரத்தின் மேல் அமர்ந்து, தரையில் அமராமல் மரத்தின் மேல் அமர்ந்து அங்கு இருக்கின்ற மற்ற கோழி குஞ்சுகளை பார்த்ததாம். அது இதை பற்றியே கவலைப்படல. அப்ப அது அங்கிருந்த விவசாயி அந்த கழுகை பார்த்து சொன்னாராம், அப்பா உன் உருவத்துக்குரியதை நீ தெரிந்து கொண்டாய், உன்னுடைய குவாலிட்டிக்குரியதை நீ பெற்றுக்கொண்டாய், இவ்வளவு நாள் நீ அதை மறுத்து விட்டாய். நான் முதியோராக ஞானம் படைத்தவனாக உன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தேன். இப்போது உன்னுடைய உருவத்தை நீ புரிந்து கொண்டு பல துருவங்களுக்கு நீ செல்ல வேண்டும், பல பருவங்களை நீ கடக்க வேண்டும். ஆகவே உன்னுடைய உருவத்தை நீ முக்கியப்படுத்தி உனக்கு கடவுள் கொடுத்ததை செய் என்று அதை ஆசீர்வதித்து அனுப்பினாராம். அதன் பிறகு அவ்வப்போது வருமா,
தொடர்ந்து வருவதில்லையா? எதற்காக இந்த நிகழ்வினை அந்த விவசாயியின் கதையில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றால், நாம் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ள வேண்டும். பல இல்லங்களில் கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் கருப்பாக இருக்கின்றது. காரணம் என்ன? இந்த இருப்பு இல்லை, ஆகவே வெறுப்பு வந்து விடுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் செய்ய வேண்டியது முதியோரின் ஞானத்திற்கு முக்கியத்துவம். திஸ் இஸ் ஃப்ரம் அபவ், மேலிடத்திலிருந்து வந்திருக்கு. இன்றைக்கு முதியோர் பேசுகின்ற காரியங்கள் சாதாரணமான காரியங்கள் அல்ல. முதலில் நாம் அதை மறுக்கலாம், மறைக்கலாம், பின்னர் போய் நாம் புலம்பலாம். ஐயோ, அதை நான் மறுத்து விட்டேன், மறைத்து விட்டேன், இன்றைக்கு நான் மாண்டு கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லலாம். இன்றைக்கு திருமறை அதை தான் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோர், பெரியோர், முதியோரை மதிப்போம். நம்முடைய உருவத்தை நாம் அறிந்து கொள்வோம். உருவத்திற்குரியவர்களாக நம்முடைய பருவங்களையும் துருவங்களையும் நாம் கடந்து செல்ல எல்லாம் வல்ல இறைவன் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, முதியோரின் ஞானத்தின் அருமையையும் பெருமையையும் நாங்கள் சற்று புரிந்து கொள்வதற்கு எங்களை வழி நடத்தினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவர்களிடத்தில் பக்தி உண்டு, யுக்தி உண்டு, முக்தி உண்டு, சக்தி உண்டு என்பதாக நாங்கள் அறிகின்றோம். அறிந்த நாங்கள் தொடர்ந்து அவர்களை சார்ந்து உம்முடைய திருநாமத்தை உயர்த்தி எங்களது வாழ்க்கை பயணத்தை பயணிக்க நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பசுத்தாவினாலே கன்னிமரியாள் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறையில் அறையுண்டு மரித்து அடக்குணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தொருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளிலும் இந்த இனிய மாலை பொழுதில் ஆராதனையில் பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் தொடர்ந்து தந்து இந்த சிறப்பின் காலங்களில் நம்மை வழி நடத்துவாராக. வருகின்ற 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை திருநாள் சார்ந்த சிறப்பு வழிபாடு நடைபெறும். 6:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 7:30 மணிக்கு நிறைவு செய்யப்படும். விருப்பமுள்ளவர்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏனென்றால் இந்த நாட்களில் நமக்கு ஆராதனை குறைவாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, வருகின்ற 30ஆம் தேதி வியாழன், அடுத்த வியாழன் இதே வண்ணமாக மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதற்கு அடுத்த நாள் முதல் தேதி. ஆகவே வாக்கு தத்தம் என்பது 30ஆம் தேதியே உங்களுக்கு அருளப்படும். அந்த ஆராதனையிலும் நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆராதனை என்பது காணொலி காட்சியின் மூலமாக பெற நீங்கள் பார்க்கலாம். இந்த நாளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆராதனையை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மறுபடியும் காணொலி காட்சியின் மூலமாக காணலாம். அது மாத்திரமல்ல, நாம் ஒரு சில ஆண்டுகளாக இந்த தொற்றின் காலத்தில் நம்முடைய ஸ்தோத்திர பண்டிகையை நாம் ஆசரிக்காமல் இருக்கின்றோம். நாம் எந்த விதத்திலும் கடவுளுடைய சமூகத்தில் குறை உள்ளவர்களாக காணப்படக்கூடாது. இன்றைக்கு நமக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார். எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கடவுள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை மாலை நேரத்தில் நம்முடைய சென்னை பட்டணத்தில் இருக்கின்ற ஒரு மெடிக்கல் டைரக்டரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது அவர் குறிப்பிட்டார். நான் அவரிடத்தில் கேட்டேன், 84 வயது நிரம்பிய ஒரு தாயாரை நீங்கள் மருத்துவமனையில் சேர்த்துக் கொண்டு ஜீரியாட்ரிக் வார்டில் வைத்து கவனிக்க வேண்டும் என்று சொன்னேன். அப்போது அவர் சொன்னது என்ன தெரியுமா? இப்போது கொரோனா பேஷண்ட்ஸ் நம்முடைய ஆஸ்பத்திரியில கொஞ்சம் அதிகமா வந்துகிட்டு இருக்காங்க. ஐயா, நீங்க வீட்டிலேயே வச்சு பாக்குறதுக்கு ஒரு அட்டெண்டரை அனுப்புறேன், நீங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர வேண்டாம். இன்றைக்கு காலங்கள் இன்னும் மோசமாகத்தான் இருக்கின்றது. கடவுளை நாம் மறுக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. ஆகவே வருகின்ற நாட்களில் எத்தகைய விதத்தில் அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகையை நடத்தலாம் என்று யோசித்து உங்களுக்கு தெரியப்படுத்த இருக்கின்றோம். அதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு 2 கைகளை கொடுத்திருக்கின்றார், கால்களை கொடுத்திருக்கின்றார். இந்த கைகளில் நிறைவான ஊதியத்தை வாங்கி கொண்டே இருக்கின்றோம். இந்த கைகளில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டே இருக்கின்றோம். அந்த கைகளில் இந்த காலகட்டத்தில் நாம் சரியான முறையில் காணிக்கைகளை கொண்டு வருவதற்கு அந்த பண்டிகை நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் மனதில் கொண்டு செயல்படும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.
காணிக்கை பாடலாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளில் 105வது பாடலை பாடுவோம். அப்போது யாராவது முன்னால் வந்து திருமேசின் அருகில் நன்றி படையில ஏறெடுக்க விரும்பினால் முன்னால் வரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். காணிக்கை பாடல் 105 கீர்த்தனை. ஜெபம் செய்வோம். அனைவருமாக சேர்ந்து நம்முடைய குடும்ப ஜெபத்தை இணைந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே. ஆமென். கடவுளுடைய சமூகத்தில் நம்முடைய சமாதானத்திற்காக ஆண்டோடைய சமூகத்தில் மன்றாடுவோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோம் ஆகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். அது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாது இருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா காரியங்களில் நின்றும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக கடவுளுடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். சர்வ வல்லமையிலே நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே,
இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்போதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உமது ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சோவ வளமில்ல கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச்சுவேன் என்று வாக்காருளே இருக்கிறேன். கர்த்தாவே, எமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்போது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளை தருளும். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். அன்பின் தந்தையே, நீர் எங்களது குடும்ப வாழ்க்கையில், எங்களது திருச்சபை வாழ்க்கையில், சமுதாயத்தில் பெற்றோரை, பெரியோரை, முதியோரை அருட்படையாக கொடுத்திருக்கின்றீர். அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்று வருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக, நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் தந்தையே, எத்தகைய விதத்தில் அவர்கள் சமுதாயத்தில் மறுக்கப்படுகின்றார்கள், மறைக்கப்படுகின்றார்கள் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களது பிள்ளைகளுக்கு இத்தகைய ஞானத்தை நாங்கள் தந்து அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்து விளங்க நீர் எங்கள் மூலமாக அவர்களை ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதியும். தங்களது பணிகளை நிறைவு செய்து உம்முடைய பாதத்தை நாட வந்தார்கள், உம்முடைய வேதத்தை உற்றி நோக்கினார்கள், உம்முடைய நாதத்தை உயர்த்தினார்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் அவரவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், பணியிலும் நீர் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொருவருடைய தேவைகளை, பாவசிகளை நீர் சந்தித்தலும். ஆண்டவரே, எங்கள் திருக்குடும்பத்தின் பெண்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும். அவர்கள் செய்கின்ற வீட்டின் பணிகளிலும், அலுவலக பணிகளிலும், பயணங்களிலும் நீர் அவர்கள் பக்கத்தில் இருந்து தேவையான பாதுகாவலையும் பராமரிப்பையும் நிறைவாக தந்து அவர்கள் பயணத்தில் பசுமையை அவர்களும் சுவைக்கவும், குடும்பத்திலும், திருக்குடும்பத்திலும், சமுதாயத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் நீர் அருள் தாரும். எங்களது குடும்பத்தின் ஆண்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். கடின உழைப்பை குடும்பம் சார்ந்து, பிள்ளைகள் சார்ந்து அவர்கள் வெளிப்படுத்தும் போது நீர் அவர்கள் கூற்ற துணையாக இருந்து பாதுகாவலையும் பராமரிப்பை தந்து வழி நடத்தும். அவர்கள் செய்கின்ற காரியங்களில் எல்லாம் அவர்களுக்கு தேவையான எல்லா வழிநடத்துதலையும் நீர் கட்டளையிட்டலும். எங்களது குடும்பத்தின் பெற்றோருக்காக, பெரியோருக்காக, முதியோருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். வயதான காலத்தில் நீர் அவர்களை தாங்கும்படியாகவும், வயதான காலத்தில் நீர் அவர்களுக்கு தேவையான உடலிலும் உள்ளத்திலும் திடகாத்திர தன்மைகளை தருபடியாக நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் அனைத்தையும் நீர் ஆஸ்வதியும். அதனுடைய அவர்கள் எப்போதும் ஆரோக்கியத்துடன் காணப்பட நீர் அருள்தாரும். எங்களது குடும்பத்தின் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீர் ஆஸ்வதியும். அவர்களது எதிர்காலம் என்பது உம்மை மையப்படுத்தியதாக அமைக்கப்படவும், அதன் மூலமாக சிறந்த வாழ்க்கை அவர்கள் சுவைக்கும் நீர் அருள்தாரும். எங்களது குடும்பத்தின் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்றைக்கும் 3வது அலையை குறித்து இந்த தொற்றின் காலத்தில் அதிகமாக பேசப்படுகின்றது. அதில் எங்களது பிள்ளைகளை, இந்த சமுதாயத்தின் பிள்ளைகளை நீர் காக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அன்பின் தந்தையே, உம்முடைய திருப்பணிக்கென்று நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளை நீர் ஆஸ்வதியும். தொடர்ந்து எங்களையே உமக்கென்று காணிக்கையாக படைக்க எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகை நல்ல முறையில் கொண்டாட நீர் தக்க சூழலையும் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அன்பின் தந்தையை, இரவு நேரத்திற்குள்ளாக பிரவேசிக்க இருக்கின்றோம். இரவிலும் நீர் எங்களோடு கூடரும். எங்கள் அனைவருக்கும் தேவையான நல்ல நித்திரையை தாரும். காலையில் எழுந்திருக்கவும் உம்முடைய திருக்கரங்களில் இருந்து புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு, புதிய நாளை பெற்றுக்கொண்டு எங்களது பணிகளையும் எங்களது பயணங்களையும் நாங்கள் தொடர நீர் தாம் எங்கள் அனைவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நாளிலும் எங்களது விண்ணப்பங்களுக்காக, வேண்டுதலுக்காக, விருப்பங்களுக்காக, தேவைகளுக்காக உம்முடைய பாதத்தின் அருகே வருகின்றோம். ஆண்டவரே, நீர் அனைத்தையும் அறிந்திருக்கின்றீர். எங்களது தேவைகளையும், விருப்பங்களையும், வேண்டுதல்களையும், அவசியங்களையும் நீர் தந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். தொடர்ந்து நீர் எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். நாங்கள் எப்போதும் உமக்குரியவர்களாக ஜீவிக்க நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்போதும் எப்போதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வருவோம். கர்த்தரின் திருப்பதி. ஆமென்.